Hi all, welcome back to my channel. Welcome back to day 2 of Beginners Basic English. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது alphabets. Yes. நம்ம வந்துட்டு first வந்து vowel and consonant. இதோட difference என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு இந்த alphabetsக்கு sounds இருக்குது. So, தமிழ்ல பட்டம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா பா இட் டா இம் பட்டம் அப்படின்னு நம்ம எப்படி அதை வந்து கரெக்டா சிலபிஃபை பண்ணி ஒவ்வொரு என்ன எழுத்தோ அதுக்கு எப்படி நம்ம கரெக்டான உச்சரிப்பு கொடுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல எப்படி இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். நாட் நெசசர்லி இங்கிலீஷ்னா நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, பட் பேசிக்கா இருக்கிற விஷயங்கள் நான் உங்களுக்கு கத்துத்தர போறேன். அது எதுக்கு அப்படின்னா நாளைக்கு இருக்கிற டாபிக்ல இந்த லெட்டர்ஸை வச்சு வார்த்தைகள் தொடங்கும் போது அதோட உச்சரிப்பு அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நாளைக்கு இருக்கிற எக்ஸசைசஸ் அண்ட் அது ரிலேட்டடா இருக்கிற டாபிக்ஸ் இருக்க போகுது. ஸோ அதுவும் ஒரு வைட்டலான ஒரு ரோல் உங்களோட இந்த லேர்னிங் ப்ராசஸ்ல பிளே பண்ண போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆல்பபெட்ஸ் 21 ஆல்பபெட்ஸ் 5 vowels. What is the difference? So vowelsக்கும் consonantsக்கும் இருக்கிற difference என்ன? Vowels அப்படிங்கும்போது a, e, i, o, u இப்படின்னு நான் அந்த vowels உச்சரிக்கும் போது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நான் ஒவ்வொரு லெட்டரையும் ஒவ்வொரு எழுத்தையும் நான் உச்சரிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த த்ரோட்ல இருந்து இந்த தொண்டையில இருந்து நான் ஜென்ரேட் பண்ண ஏர் அது அப்படியே ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுது. ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஸோ வாயோட ஷேப் தான் மாறுது. அந்தந்த லெட்டருக்கு ஏத்த மாதிரி அதை சொல்றதுக்கு வாய் ஷேப் தான் மாறுதே தவிர இந்த ஏர் வந்து ஃப்ரீயா எந்த டிஸ்ட்ரப்ஷனும் இல்லாம ஃப்ளோ ஆகுது. ஸோ எந்த ஒரு தடசம் ஒரு தடையும் இல்லாம இது வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து vowel சவுண்ட்ஸ். இதுவே நீங்க கான்சனன்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ பி பி அப்படிங்கிற லெட்டரை நான் சொல்லணும் அப்படின்னா நான் என் உதட்டு ரெண்டையும் பி அப்படின்னு நம்ம சேர்த்தா மட்டும்தான் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இதை வந்து சொல்ல முடியும். பிய வந்து உதட சேர்க்க சொல்ல முடியுமா? முடியாது. சி சி சியும் போது பல்லு ரெண்டு இப்படி சேர்த்தி வச்சா மாத்திரம் தான் நம்மளால சி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். டி டியும் வந்துட்டு இதே மாதிரி பல்லு ரெண்டையும் சேர்த்தி உங்களோட டங் கரெக்டா வந்துட்டு பல்லோட மேல் பகுதியில டச் ஆனாதான் வந்துட்டு உங்களால வந்துட்டு அந்த டி அப்படிங்கிற அந்த லெட்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். சேம் வித் எஃப் எஃப் சி. சோ என்னோட மேல இருக்கிற அந்த ரெண்டு பல்லும் என்னோட கீழே இருக்கிற உதடோட மேல இப்படி வந்து லேண்ட் ஆனாதான் என்னால வந்துட்டு சவுண்ட் எஃப் சொல்ல முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கும், ரைட்? ஸோ இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் vowel அண்ட் கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட் லெட்டர்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ கான்சனன்ட் லெட்டர்ஸோட அந்த சத்தத்தை சவுண்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா பி இது சொல்லும் போது நான் வந்து என்னோட உதட்டை சேர்க்கிறேன், இல்லாட்டி ஸோ பல்லு டங் இல்லாட்டி வாய் ஏதோ ஒரு பகுதி வந்துட்டு இந்த வர ஏர் ஃப்ளோவை இப்படி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுது, கட் பண்ணுது, ஃப்ரீயா ஃப்ளோ பண்ணதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது. இதுதான் வந்து vowelsக்கும் கான்சனன்ட்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து லெட்டர் சவுண்ட்ஸ். ஸோ லெட்டர் சவுண்ட்ஸ் அப்படின்னா வார்த்தை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வார்த்தையோட ஆரம்பத்துல இந்த லெட்டர்ஸ் வரும்போது அந்த லெட்டர்ஸை வந்துட்டு நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து லெட்டர் சவுண்ட்ஸ். இது தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி ஃபார் டுமாரோஸ் டாபிக். vowelsக்கு வந்துட்டு மோர் தென் 2 சவுண்ட்ஸ் இருக்குது. சில லெட்டர்ஸ்க்கு அதே மாதிரி வந்துட்டு 2 சவுண்ட்ஸ் 2 சவுண்ட் இருக்கும். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேவையா இருக்குன்னா சவுண்ட்ஸ் மாத்திரம் தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். எல்லாம் வந்துட்டு ஒன்றும் கத்துக்க போறது இல்லை, பிகாஸ் அதோட தேவை நம்மளுக்கு இல்லை. Let's start off with the alphabets. So first letter வந்து A. So A ஓட sound A. A. Example apple. So apple அப்படிங்கிற A அந்த சத்தம் வார்த்தைக்கு வேண்டி A A apple. A A ant. Okay. So இதுதான் வந்துட்டு A ஓட letter sound. But A க்கு இன்னொரு சவுண்டும் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி vowelsக்கு மோர் தென் 2 சவுண்ட்ஸ் இருக்குது. ஏக்கு வந்து அதோட லாங் vowel ஏ அப்படின்னு வச்சே தொடங்குற மாதிரியும் வந்துட்டு சில வார்த்தைகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏப் ஏப்
ஏப்ரல். ஓகே, ஏப்ரல். இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஆப் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இட்ஸ் ஏப்ரல். ஓகே, சோ இது வந்து லாங் vowel அப்படின்னு சொல்லுவோம். டேர்ம்ஸ் எல்லாம் கத்துக்க வேண்டாம். ஓகே, சோ இதுதான் வந்து இனி ஒரு செட் ஆஃப் சவுண்ட் ஏக்கு இருக்காது. அடுத்தது பி. பி ஓட சவுண்ட் வந்து ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பால், பேட், பால், பேட். ஓகே, பால், பேட். சோ இதுதான் வந்துட்டு பி ஓட சத்தம். சிக்கு வந்துட்டு ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்துட்டு சிக்கும் கேக்கும் காமனா இருக்கிற சவுண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் cat, cow. ஓகே, இதுதான் வந்துட்டு சி ஓட சவுண்ட். ஓகே, சிக்கு வந்து இனி ஒரு சவுண்டும் இருக்குது, சவுண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி, சிட்டி, சி, சிட்டி. ஓகே, அடுத்தது வந்து டி. டி, டாக், டி, டாக். ஈக்கு வந்துட்டு ரெண்டு சவுண்ட் இருக்கு, vowel. சோ அதனால ரெண்டு சவுண்ட் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு நம்ம சென்டென்சஸ்ல a ball, a apple நல்லா சொல்லலாம். அது மாதிரி a சவுண்ட். e, a egg, a egg, a elephant. ஓகே, a சவுண்ட் இருக்கு. இன்னொன்னு வந்து e அப்படின்னு வச்சுட்டே இருக்குது. ஓகே, e, eve, evening, e. ஓகே, சோ e வச்சு இருக்கிற சவுண்ட்ஸும் இருக்குது. அடுத்தது வந்து f. f கான சவுண்ட் fan, fish, fan, fish. ஓகே, இந்த மாதிரி. அடுத்தது வந்து g. gக்கு வந்து ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற ஓகே, giraffe. ஓகே, giraffe, giant. ஓகே, அதெல்லாம் வந்துட்டு சவுண்ட்ல வர்றது. இனி ஒரு சவுண்ட் வந்துட்டு gun, g, gun. ஓகே, அடுத்தது h. ஹக்கு வந்து ஹா அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதோட ஷார்ட் மோஷன். ஓகே, க்ளோஸ் அப்ல வர மாதிரி. ஓகே, hat, hat. ஓகே, இதுதான் வந்து h ஓட சவுண்ட். அடுத்தது வந்து I. சோ I வந்துட்டு அகைன் vowel letter, அதனால வந்துட்டு ஐக்கு வந்து ரெண்டு ப்ரொனன்சியேஷன் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு e, e சவுண்ட். சோ I ஓட சவுண்ட் வந்து e. எக்ஸாம்பிள் igloo. ஓகே, igloo. இனி igloo, ink, e. ஓகே, igloo, e, ink, e. ஓகே, இந்த e சவுண்ட். அடுத்தது வந்துட்டு லாங் ஃபார்ம். சோ ஐ அப்படின்னே தொடங்கும். ஐஸ்கிரீம். ஓகே, ஐஸ். இது எல்லாமே வந்துட்டு லாங் vowel சவுண்ட். ஜே. ஜேக்கு வந்து ஜாம். ஓகே, இஜ் சவுண்ட் வரும். நம்ம ஜ சொல்றோம்ல, ஓகே, கஜேந்திரா அப்படின்னு சொல்ற அந்த இஜ். ஓகே, அந்த சவுண்ட் வரும். அடுத்த லெட்டர் வந்து கே. கே ஆல்ரெடி சி கூட சொல்லியிருந்தா, இட் ஹஸ் காட் சவுண்ட். kite. ஓகே, kind. so k. அடுத்தது வந்து l. லெட்டர் எல்லுக்கான சவுண்ட் வந்துட்டு ஓகே, lion, lion, lime. ஓகே, so ஓகே. அடுத்த லெட்டர் வந்துட்டு m. m ஓட சவுண்ட் வந்துட்டு ஓகே, so man, mango. ஓகே, சோ அதே மாதிரி வந்துட்டு n. n-க்கான சவுண்ட் வந்துட்டு ஓகே, மாதிரி ஓகே, nest, no. ஓகே, no, nest. ஓகே, அடுத்தது வந்துட்டு o. o வந்துட்டு நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் a vowel. சோ இதுக்கு ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து o. ஓகே, olive, o. ஓகே, so octopus, olive, o sound. இன்னொன்னு வந்து o. so for example வந்து ocean. so o. இன்னொன்னு வந்து o sound. o வச்சே தொடங்குற sound. so open, ocean. ஓகே, so இதெல்லாம் வந்துட்டு லாங் vowel o இது வச்சு தொடங்குற sounds. அடுத்த லெட்டர் வந்து p. so p ஓட sound வந்து pen, pencil, pen, pencil. ஓகே, அடுத்தது வந்துட்டு q.
Q வந்துட்டு as a letter Q அப்படின்னு சொல்றோம். But when it comes um, as a sound, you say Q, Q. Okay, Q, Q. Okay, Q அப்படிங்கிற QUEUE லைன் அப்படி Qல நிலங்கனால நம்ம சொல்றோம்னா அந்த Qக்கு or queen, queen. Okay, so இதுதான் வந்துட்டு Q ஓட sound, Q sound. R ஓட sound வந்து rat, rat. Okay, rat, rock. இந்த நம்ம வந்து சவுண்ட்ல இருக்கும். நம்மளோட தமிழ்ல ழா இருக்குல்ல, தமிழோட ழா. சோ அத வந்து எப்படி நம்ம நாக்க வளைச்சா ஒரு சத்தம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி rat. Okay, rat. It's actually அமெரிக்கன் ஆக்சென்ட், அதான் இருக்கு ரொம்ப சத்தம் கொடுப்போம். எஸ். ஸோ எஸ்க்கு வந்துட்டு ரெண்டு சவுண்ட் இருக்குது. ஒண்ணு வந்து ஸ்னேக், ஓகே சவுண்ட். இன்னொன்னு வந்துட்டு அந்த பி எல்லாம் பஸ் பண்ணும்ல, தேனி அந்த மாதிரி. ஓகே, இந்த சவுண்ட் அப்படி இருக்கிறது வந்து எக்ஸாம்பிள் வந்து ஹேஸ். ஓகே, அப்படி முடியும். அடுத்தது லெட்டர் வந்து டி. டி ஓட சவுண்ட் வந்து டாப், 10. ஓகே, அடுத்த லெட்டர் வந்துட்டு யூ. ஸோ யூ வந்துட்டு அகைன் வேவல். நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்கு. யூ யூஷுவலி வந்துட்டு அம்ப்ரெல்லா. ஓகே, ஆ சவுண்ட்ல வரும். ஓகே, அம்ப்ரெல்லா. அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற ஆ சவுண்ட்ல வரும். அண்ட் இன்னொன்னு வந்துட்டு லாங் வேவல் யூ. ஸோ யூ வச்சே சொல்ற மாதிரி. இந்த மாதிரி சொல்லும் போது இந்த யூ வச்சு தொடங்குற வார்த்தைகள் as if நம்ம YOU யூடியூப்னால சொல்றோம்ல, அதுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம், யூடியூப். அந்த மாதிரி ஒரு ப்ரொனன்சியேஷன்ல வரும். வையோட ப்ரொனன்சியேஷன் மாதிரி வரும் இன்ஸ்டெட் ஆஃப் அம்ப்ரெல்லா, அந்த சத்தம் இல்லாம. சோ அப்படி வர சில வார்த்தைகள் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி, யூனிகார்ன். ஓகே, சோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு லாங் யூ இது வச்சு வர்றது as if y ஓட ப்ரொனன்சியேஷன் மாதிரி இருக்கும். வி. சோ வி பாருங்க, நான் சொல்லும்போது வி. ஓகே, வேன், வி வேன், வேன். ஓகே, இவ்னு சொல்றோம்ல, வேன். ஓகே, இதுதான் வந்து வி ஓட சவுண்ட். அடுத்தது வந்து டபிள்யூ. டபிள்யூ வந்து சொல்லும் போது டபிள்யூ, பட் ப்ரொனன்சியேஷன்ல வெட், வாட்டர். ஓகே, இல்லாம வாட்டர், வெட் இப்படி சொல்லக்கூடாது. வாட்டர், வெட், சவுண்ட், வாட். ஓகே, வாட் ஆர் யூ டூயிங், நம்ம வாட் ஆர் யூ டூயிங் வரக்கூடாது. அது பி சவுண்ட். ஓகே, இட்ஸ் நாட் டபிள்யூ சவுண்ட். Y ஓட சவுண்ட் வந்துட்டு yellow, yellow. ஓகே, yellowக்கு சவுண்ட் சொல்றோம். இந்த யூடியூபோட யூடியூப் அதை சொன்னா அந்த மாதிரி yellow. அண்ட் கடைசி லெட்டர் Z or Z, zebra. சவுண்ட் வந்து zebra. ஓகே, zoo, zebra. ஓகே, அண்ட் ரொம்ப ஃபேமஸான வண்டி FZ, FZ. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளோட ஆல்பபெட்ஸ் ஓட சவுண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பபெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். 26 ஆல்பபெட்ஸ் என்ன, அதுல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ், வேவல்ஸ்னா என்ன, கான்சனன்ட்ஸ்னா என்ன, அண்ட் ஆல்பபெட்ஸ் ஓட சவுண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாம் வந்துட்டு நல்லா கேட்டுக்கோங்க. நாளைக்கு இனி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அண்ட் தென் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் அஃபீஷியலா தொடங்க போறோம். ஸோ ஸ்டே டியூன் and thanks for watching day 2. நாளைக்கு மறக்காம வந்துருங்க. I know it is a bit difficult, but take my word, it is going to be really useful. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. Follow along with me. Bye then, take care.